Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா கல்யாண வீடுகள்ல அதே மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா பிரிஞ்சி சாதம் அதே டேஸ்ட்ல நம்ம வீட்ல எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது பாத்தீங்க அப்படினா தம் மெத்தட்ல பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து குக்கர்ல செய்யணும் அப்படினாலும் அது எப்படி செய்யணும்ங்கறதையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த பிரிஞ்சி செய்ய ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து ஒரு தடவை அலம்பி தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆகும் நம்ம வெங்காயம்லாம் வதங்கி முடிகிறதுக்குள்ளே. அதுக்குள்ளே அது ஊறுனா போதுமான அளவு. இப்போ இது பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே அதாவது எண்ணெயும் சேர்ந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரிஞ்சி சேர்த்துக்கோங்க. நம்ம செய்கிறது பிரிஞ்சி தானே, அதனால் அது வாசனை நல்லா தெரியும். ஒரு இந்த சைஸில் பட்டை, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க, 5 கிராம்பு, ஒரு பச்சை கலர் ஏலக்காய், ஒரு கருப்பு கலர் ஏலக்காய் எல்லாம் நல்லா போட்டு செவக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா நல்லா செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட போகிறோம். இதுக்கு வந்து 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா குமிச்சதாக அழுனதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். வெங்காயம் ஒரு மிதமான தீயில் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப செவப்பாகணும்னு அவசியம் இல்லை பிரியாணி மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கிட்டு இதில் சேர்த்து மிதமான தீயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு முக்கால்வாசி பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம வந்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு இப்போயே சேர்த்துக்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை குறைஞ்ச தீயிலே வதக்கி நிறம் மாறாமல் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் 1/2 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ண தக்காளி, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா இலைகளையும் அதே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி இதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தேவைப்படும். டேபிள் சால்ட்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து காய்கறிகள் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கும், ஒரு பெரிய கேரட் 1, 20 பீன்ஸு, ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு காய் எடுத்தால் போதுமான அளவு. உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மூடி வச்சு இந்த மசாலாலவே இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வேகணும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. மூடி வச்சு நல்லா இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அதாவது 1 கப்பு பாசுமதி அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி இல்லாட்டி பிரியாணி மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாம் நல்லா கலந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் அரிசி போடணும். அரிசியிலேருந்து தண்ணியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரை வச்சு சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும். இப்போ இதை வந்து மெதுவாக கலந்து கொடுத்துடலாம், அரிசி உடையாத மாதிரி. இப்போ நான் இன்றைக்கி வந்து இது வந்து தம் மெத்தடில் தான் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் சப்போஸ் குக்கரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா குக்கரில் விசில் வச்சு மீடியம் தீயில் ஒரு விசில், அதே மாதிரி லோ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து தம் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைனா இலை வச்சு டைட்டாக வந்து அந்த பாத்திரத்தை மூடிடுங்க, ஆவி வெளியில் போகாத மாதிரி. மூடிட்டு நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலே வச்சுட்டு அடுப்பு தீயை வந்து ஃபுல்லாக கம்மியாக வச்சிடணும். வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டாக பாத்திரமோ இல்லை தண்ணியோ வச்சுடுங்க. கரெக்டாக 25 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுங்களையும் பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சிக்கு நம்ம ப்ரெட்டை வந்து பொரிச்சு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 6 ப்ரெட் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி பொன்னிறமாகிற அளவுக்கு எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். அதுங்களையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தம்மும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றினோம் இல்லையா, அது வந்து மேலே இந்த மாதிரி படிஞ்சிருக்கும். பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஓரம் போல் கட்டைக்கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுங்க. உள்ளே பாருங்கள் அரிசி குழையாமல் நல்லா பொலன்னு சேமியா மாதிரியே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்ச பிரெட்ஸ் பீசஸை மேலே வச்சுட்டு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் தீவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பிரிஞ்சி சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.